பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் புகுந்து பயங்கரவாத பயிற்சி முகாம்களை இந்திய படைகள் அழித்தன. அதற்கு பழிக்கு பழி வாங்க இந்தியாவின் பல இடங்களில் தாக்குதல்களை நடத்த பயங்கரவாத அமைப்புகள் திட்டம் தீட்டி வந்தன. இதை இந்திய உளவுத்துறை மோப்பம் பிடித்து அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தது. காஷ்மீர், குஜராத், ஃபரிதாபாத் என பல இடங்களில் சதி வேலைகளில் ஈடுபட்டு வந்த பயங்கரவாதிகளை அந்தந்த மாநில போலீசார் அடுத்தடுத்து கைது செய்த நிலையில் டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று முன்தினம் காரில் இருந்த வெடிகுண்டுகள் வெடித்து 12 பேர் இறந்தனர், 20 பேர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு திட்டம் தீட்டிய அனைவரும் டாக்டர்கள்தான் என்ற தகவல் புலனாய்வு அமைப்புகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. முதலில் ஸ்ரீநகரில் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டியதாக அனந்த்நாக்கைச் சேர்ந்த ஆதில் அகமது ராதர் என்ற டாக்டரை போலீசார் உத்தரப்பிரதேசத்தில் வைத்து கைது செய்தனர். டாக்டர் ஆதில் அகமது ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் உள்ள அல் ஃபலாக் மருத்துவக் கல்லூரியில் விரிவுரையாளராக இருக்கும் டாக்டர் முசாமில் ஷகிலுடன் தொடர்பில் இருந்தார். அவரையும் ஹரியானா போலீசார் உதவியுடன் காஷ்மீர் போலீசார் கைது செய்தனர். டாக்டர்கள் ஆதில் அகமது, முசாமில் ஷகில் இருவர் பதுக்கி வைத்திருந்த 2900 கிலோ வெடிபொருட்கள், AK-47 துப்பாக்கிகள் போன்றவற்றை இரு மாநில போலீசாரும் பறிமுதல் செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மேலும் சில டாக்டர்களும் சதி திட்டத்தில் இணைந்து செயல்படுவது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து முசாமில் ஷகில் பணிபுரிந்த ஃபரிதாபாத் மருத்துவக் கல்லூரியில் டாக்டராக இருக்கும் 40 வயது ஷாகின் ஷயீத் என்பவரும் கைது செய்யப்பட்டார். ஷாகின் சயீத் லக்னோவைச் சேர்ந்தவர். டாக்டர் முசாமிலின் தோழியான அவர் ஆயுதங்களை கடத்த முசாமிலுக்கு தன் காரை தந்துள்ளார். டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுபவர் டாக்டர் உமர் முகமது. இவரும் புல்வாமாவைச் சேர்ந்தவர்தான். டாக்டர்கள் ஆதில், முசாமிலை போலீசார் பிடித்ததும் தன்னையும் காஷ்மீர் போலீசார் பிடித்து விடுவார்கள் என நினைத்து உமர் முகமது பதற்றமானார். தலைமறைவான அவர் வெடிபொருட்கள் நிரப்பிய காரை டெல்லி செங்கோட்டைக்கு ஓட்டி சென்று வெடிக்க செய்துள்ளார் என கூறப்படுகிறது. காரில் இறந்து கிடந்தவர் அவர்தானா என்பதை உறுதிப்படுத்த DNA பரிசோதனை செய்யப்படவிருக்கிறது. ஃபரிதாபாத்தில் டாக்டர் முசாமில் ஷகிலை கைது செய்வதற்கு ஒரு நாளைக்கு முன்பே குஜராத்தில் 3 பயங்கரவாதிகளை அம்மாநில பயங்கரவாத ஒழிப்புப்படை போலீசார் கைது செய்தனர். அவர்களில் ஒருவர் டாக்டர் மொஹியுதீன் சையத் என்பது தெரிந்தது. அகமதாபாத்தில் அவர்கள் ஆயுதங்களை காரில் கடத்தி சென்றபோது குஜராத் போலீசார் கைது செய்தனர். மொஹியுதீன் சையத் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர். சீனாவில் MBBS படித்தார். அவரும் டாக்டர் முசாமில் ஷகில், ஆதில் அகமது ராதர் ஆகியோருடன் தொடர்பில் இருந்தது தற்போது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக காஷ்மீரில் இன்னொரு டாக்டரை காஷ்மீர் போலீசார் பிடித்துள்ளனர். ஸ்ரீநகரில் உள்ள SHMS மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் தஜ்முல் அகமது மாலிக்கை போலீசார் இன்று காலை பிடித்து சென்றனர். காஷ்மீரில் உள்ள குல்காம் மாவட்டத்தைச் சேர்ந்த அவரை காவலில் எடுத்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தினர். சில மணி நேரங்களில் அவரை போலீசார் விட்டுவிட்டனர். ஆனாலும் அவர் போனை பறிமுதல் செய்தனர். அவர் யாருடன் எல்லாம் தொடர்பில் இருந்தார் என்பதை காஷ்மீர் போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். முழுக்க முழுக்க டாக்டர்களை திட்டம் தீட்டி நடத்தி முடித்த டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இதுவரை கைதான டாக்டர்கள் தவிர இன்னும் 4-5 பேரை காஷ்மீர், ஹரியானா, டெல்லி, குஜராத் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.